இன்றைய எங்களுடைய இந்த பொதுச்சபை கூட்டம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சில விஷயங்கள் எங்களுடைய யாப்பிலே மாற்றி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று உருவானது. அதன் காரணமாகத்தான் முக்கியமாக எங்களுடைய செயலாளர் தெரிவு அதிலே ஒரு 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 அந்த நாங்கள் அதை மத்திய குழு மூலம் தேர்ந்தெடுத்து கொடுத்திருந்தோம். அவர்கள் இல்லை, அது பொதுச்சபையால் தான் தேர்ந்தெடுத்து தர வேண்டும் என்ற ஒரு கருத்தை அல்ல, சட்ட ரீதியாக கூறினார்கள். ஆகவே தான் அதுக்காகத்தான் இதை கூடி பல்வேறு விஷயங்களை பற்றி கதைத்தோம். ஆனால் முக்கியமான காரணம் பொதுச்சபை கூறுறதுக்கான காரணம் அதுதான். குறிப்பாக நேற்றைய தமிழக கட்சியினுடைய கூட்டத்தின் பின்னர் கூட்டமைப்பிலிருந்து போனவர்களை மீளவும் இணையுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி நீங்கள் இதை பார்க்கிறீர்கள்? எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் நெடுகளுமே தொடர்ந்து கூடி வருகின்ற விஷயம், தமிழ் கட்சிகள் அனைத்துமே ஒன்றாக செயற்பட வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஒரு கட்சி மற்ற கட்சியை ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலைமைகள் எல்லாம் விட்டு ஒரு உண்மையான கூட்டாக செயல்பட வேண்டும் என்று. இதுதான் கடந்த காலங்களிலே தமிழரசு கட்சி டிஎன்ஏயாக செயல்படுகின்ற போது, தமிழரசு கட்சியின் பேர், அதாவது தமிழரசு கட்சியுடைய சின்னத்தில் நாங்கள் டிஎன்ஏயாக செயல்படுகின்ற போது பல பிரச்சனைகள் எங்களுக்கு உருவாகி கொண்டிருந்தது. கடைசியாக இறுதியாக தமிழரசு கட்சி நாங்கள் இந்த தேர்தல் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதாக நாங்கள் அனைவருமே யோசித்து கொண்டிருந்த போது, தமிழரசு கட்சி தன்னிச்சையாக தாங்கள் தனியாக போட்டியிடுவதாக மட்டக்களப்பிலே நடந்த அவர்களுடைய மத்திய குழு கூட்டத்திலே முடிவெடுத்தார்கள். அதன் பிறகு சம்பந்தனரிடம் நான் செல்வம் அனைவருமே சென்று அந்த கூட்டம் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. அதிலே சம்பந்தனரும் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், இல்லை, நாங்கள் தனியாகத்தான் கேட்க வேண்டும், நீங்கள் என்ன தமிழரசு கட்சியை இல்லாமல் பண்ண பார்க்குறீர்களா என்று சொன்னார். அதை ஏன் சொன்னார்னு தெரியவில்லை, அப்படி சொன்னார். ஆகவே அந்த கூட்டமைப்பை விட்டு தமிழரசு கட்சி சென்ற பின்பு நாங்கள் இயங்காமல் இருக்க மாட்டோம் தானே, இருக்கவும் கூடாது தானே. ஆகவே நாங்கள் இயங்குவதற்காக அப்போது இந்த தேர்தலுக்கு எங்களுடைய வேட்புமனுவை டிடிஎன்ஏ என்ற அந்த எங்களுடைய கட்சி, அது பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. அதிலே நாங்கள் எங்களுடைய தேர்தல் மனுவை கொடுத்த போது, அதாவது நொமினேஷன்ஸை அதிலே கொடுத்திருந்தோம். அதன் பிறகு நாங்கள் தனியாகவே ஒரு கூட்டமைப்பாக இயங்கி வருகின்றோம். இப்போது வேறு கட்சிகள் வந்து இயங்கி இருக்கின்றது. அத்துடன் இப்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் சுயேட்சையாக போட்டியிட்டோம். அப்போது அதுக்கு இந்த சிவில் அமைப்புகள் பலவும் சேர்ந்து எல்லாருமாக போட்டியிட்டோம். இப்போது அவர்கள் கோரியிருக்கின்றது நல்ல விஷயம், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்களாக அங்கு போய் சேர வேண்டியதில்லை, அவர்கள் தான் விட்டு சென்றவர்கள். ஒன்று அவர்கள் வர வேண்டும். அடுத்ததாக அவர்கள் வருகின்ற போதும் நாங்கள் இப்போது பலர் கூட்டாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது நாங்கள் அதற்கு முடிவெடுக்க முடியாது. அனைத்து கட்சிகளும் சிவில் அமைப்புகளுக்குமாக சேர்ந்துதான் ஒரு கூட்டமைப்பை, அவர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை பிரிப்பிப்பதா என்பதை நாங்கள் எடுக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் கேட்டீர்களானால் அது கூட்டமைப்பை பிரிப்பிக்கின்றது, எங்களுடைய கூட்டமைப்பை, அதாவது இந்த கட்டமைப்பை பிரிப்பிக்கிறது எனக்கு விருப்பம். எவ்வளவு தூரம் எல்லாரும் சேர்வார்களோ அது நிச்சயமாக பலமாக இருக்கும், தமிழ் மக்களுக்கு ஒரு பலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர வேண்டும். அதே நேரத்தில் நான் கூறினாலும் பலமாக இருக்கும் என்று தமிழரசு கட்சி சின்னத்திலே அவர்கள் சொல்லியிருக்கிறதை பார்த்தால், தமிழரசு கட்சி சின்னத்திலே பழையபடி தமிழரசு கட்சி தான் முடிவெடுக்கப் போகிறது என்று அந்த அடிப்படையிலே அவர்கள் கூறி, ஆதிக்கம் தமிழரசு கட்சியினுடையதான், நீங்கள் அதிலே வந்து சேருங்கள், உங்களுக்கு பார்த்து நாங்கள் தருவோம் என்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார்கள். அது அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் போக முடியாது. எல்லாரும் சம பங்காளிகளாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினால் அதில் போய் சேருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இனி அதற்கான நேர காலம் இருக்கின்றதோ தெரியாது. என்றால் அவர்கள் நிச்சயமாக 3 நாள் அவகாசம் தந்திருக்கிறார்கள். இன்று 1 நாள் போய்விட்டது, இன்னும் 2 நாள் இருக்கின்றது. நான் இப்போது கொழும்பு செல்ல வேண்டி இருக்கிற ஒரு முக்கியமான அலுவல் ஒன்று இருக்கின்றது. ஏன் அது தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இந்தியன் ஹைகமிஷனரை சந்திக்கின்ற விஷயம் நாளைக்கு இருக்கின்றது. அதை முடித்து வர 3 நாள் போயிடும். ஆகவே அந்த அவகாசத்துக்குள் செய்யலாம் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாகத்தான் கூட்டணி ஊடாக குறிப்பாக உங்களுடைய குத்துவிளக்கு சின்னத்தை மாற்றி தற்போது சங்கு சின்னத்தை தருமாறு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கிறது. இது உண்மையா? 6 ஊடாக இதை அனுப்பியிருக்கிறீர்கள்? இல்லை, இதை
நாங்கள் வந்து என்றால் பலருடைய விருப்பம் எண்ணம் இருந்தது என்றால் இந்த சிவில் சொசைட்டிகள் எல்லாம் பல பேர் கேட்குற விஷயந்தான், நாங்கள் தனியாக இல்லை. ஆகவே கூட்டணிக்கு, அதாவது டிடிஎன்ஏக்கு, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு சங்கு சின்னத்தை எடுப்பது நல்லது என்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஆகவே நாங்கள் அதற்கான ஒரு முயற்சியை செய்வதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். அந்த முயற்சியை செய்வோம். இன்னும் ஒரு சமூக மட்டத்திலே இருக்கிறது. பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை விட தற்போது புதியவர்களையும் இளைஞர்களையும் சமூக சிந்தனையாளர்களையும் களமிறக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தோட்டம், கருத்து களம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது சமூக மட்டத்திலே. இது தொடர்பாக உங்களுடைய கட்சி அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் எவ்வாறு கொண்டு வர முடியும்? கட்டாயமாக இளைஞர்களை கொண்டு வர வேண்டும். எங்களை பொறுத்தவரை ஒரு கணிசமான இளைஞர்களை கொண்டு வருவோம். அதே போல அனுபவம் உள்ளவர்களும் இருக்க வேண்டும். வெறுமனே இளைஞர்கள் மாத்திரம் ஒரு கட்சியை நடத்துவதோ அல்லது பாராளுமன்றத்தில் போவதோ என்பதை எனக்காக நான் கூறவில்லை. உண்மையிலே நான் அதை நம்புகின்றேன். எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் இளைஞர்களை கொண்டு வருவோம். இளைஞர்கள் வருவார்கள். மற்றது இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. எனக்கு அந்த கேள்வி நடுகிழமை இருக்கிறது. அந்த இளைஞர்கள் என்று சொல்லி எத்தனை வயதில் சொல்லிட வேண்டும். சில பேர் சொல்லும் 50 வயதிலும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அது தங்களுக்கு வசதியாக. இப்போ நீ சொன்னால் ஒரு 35 வயதான் இளைஞர் என்று சொல்லுவேன். என்ன நீ கேட்குறேன்னா சரியா? ஆகவே அப்படி ஒரு நிலப்பாடும் இருக்குத்தானே. இப்போ விக்னேஸ்வரன் ஐயா அன்றைக்கு சொன்னார், தான் இளைஞர்களுக்கு வழிவிட்டு இப்போ ரிட்டையர் பண்ணுறதாக. எத்தனை வயதில் இருக்கிறார்? ஆகவே இதெல்லாம் நாங்கள் வழியாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தானே. இது என்னென்றால் இப்படி ஒரு கருத்தாக்கம் மக்கள் மத்தியில் இல்லை. நான் பல பேரோட காண்கிறோம். இது இந்த தேர்தலிலே தாங்கள் போட்டியிடுவதற்காக சிலர் உருவாக்குகின்ற ஒரு கருத்துரு. முக்கியமாக அங்கே ஜேவிபி வந்துடுச்சு. ஜேவிபியும் வேட்பாளரை போட்டால் பூரா பாருங்க யாரை போடினோம். இன்றைக்கு அனுராக்கம் 56 வயதோ, ஆனால் அவரை இளைஞர் என்று சொல்லலாத. இளைஞர் என்று ஒரு கட்டக்கரை 18 பக்கம் 35 ஒஃபிஷியலாக 18 பக்கம் 35 தான். இப்போ அவரும் இளைஞர் இல்லைத்தானே. அப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சரியோ? ஏனென்றால் இது இந்த கட்சிகளை பலவீனப்படுத்துகின்ற ஒரு விஷயம். அதுவும் கொண்டு இருக்கின்றது. கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயம் இது. இதை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நாங்கள் போன முறையே இளைஞர்களையும் சேர்த்து தான் போட்டோம். மக்கள் தானே வாக்களிக்கிறது. இளைஞர்களையும் சேர்க்கின்றோம். இப்போதும் நிச்சயமாக இளைஞர்கள் கேட்பார்கள். யாழ்ப்பாணத்திலே நிச்சயமாக 9 வேட்பாளர்கள் ஆக குறைஞ்சது 3 அல்ல 4 பேர் இளைஞர்களாக தான் இருப்பார்கள். அவர்களுடைய கணக்கின்படி அல்ல நான் சொல்கிறது. ஒரு 30 துவக்கம் 40 வயது 45 வயது அதைத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் உண்மையாக இளைஞர்கள் என்று சொல்கிறது நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ஒஃபிஷியலாக 18 துவக்கம் 35 அதான் இளைஞர்கள் என்று சொல்கிறது. ஆனால் பாருங்க என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. அப்படி வருவார்கள் வேட்பாளர்கள் என்று பார்க்க. எங்களோட மாத்திரம் அல்ல, ஏவிபியாக இருக்கலாம் அல்லது சிங்கள கட்சிகளாக இருக்கலாம். எப்படி வரும் என்றது பாருங்க. அப்படிதான் வரும். இதுதான் உண்மையா, இதுதான் யதார்த்தம். இதுதான் நடக்க போகுது. பிரதான கட்சிகள் இவ்வாறு தமிழ் கட்சிகள் பிரிந்து நின்று தேர்தலை சந்திப்பது தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தில் தாக்கத்தை செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக தாக்கத்தை கொடுக்கும். நாங்கள் இதை பல தடவைகள் சொல்லி இருக்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் முயன்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆனால் இதை சில வேளைகளில் சில பேர் சேர முடியாத நிலைமைகளும் இருக்கின்றன. சேர முடியாதுதானே. உதாரணத்துக்கு டாக்டர் சிவானந்தாவும் நாங்களும் சேருவது என்பது கஷ்டம்தானே. அவர் எப்படியோ ஒரு கவர்மெண்ட்டோடையே இருப்பார், போவார், வருவார். இந்த முறை சூழலை இல்லாமல் போகலாம், அது வேறு. ஆனால் அவருக்கு அது நாங்கள் கவர்மெண்ட்டோட போகிற வாரம் அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண வரையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இருந்தால் அவருக்கு ஒரு சங்கடம் இருக்கின்றது. அரசாங்கம் சொல்வதைத்தான் அவர் சொல்ல வேண்டும். அவர் எங்கள் சார்பாக கதைக்க முடியாது. பல விஷயங்களே அவர் மௌனியாகத்தான் இருக்க வேண்டியவர். ஆகவே தான் நாங்கள் ஒரு தமிழ் கட்சி, தேசிய கட்சியிலிருந்து போவர் கதைக்கக்கூடிய அந்த வீரியத்துடன் கதைப்பது கஷ்டம். அதற்காகத்தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு என்னை பொறுத்தவரை அரசாங்கத்துக்கு சேரக்கூடாதுன்னு சொல்வது அதற்காகத்தான். அரசாங்கத்துடன் சேர்ந்தால் சில உள்ள மக்களுக்கு சில சேவைகள் செய்யலாம், பல சேவைகள் செய்யலாம், பல டெவலப்மெண்ட்ஸ் அபிவிருத்தி வேலைகள் செய்யலாம். அது வேறு விஷயம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் டெவலப்மெண்ட் தேவை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனாலும் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அன்று தொடக்கம் ஏறக்குறைய 56க்கு பிறகு ஒரு சரியான நியாயமான தீர்வை நோக்கித்தான் அவர்கள் வாக்களித்து வருகின்றார்கள். இவன் டாக்டர் சிவானந்தாவும் அடிப்படையில் என்ன சொல்கிறார்? இதைத்தானே சொல்கிறார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று.
ஆகவே எல்லாருமே அதை சொல்லித்தான் நாங்கள் வாக்கு கேட்கின்றோம். அவன் அங்கேனும் அதைத்தான் சொல்கிறேன், எல்லாருமே சொல்லுகின்றோம். ஆனால் தேசிய கட்சிகள் வெளியிலே தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் தாங்கள் தீர்வை தருவோம் என்று சொன்னாலும் நிச்சயமாக அவர்கள் மனப்பூர்வமாக சொல்லவில்லை என்பதை நான் என்னுடைய நீண்டகால அனுபவத்திலிருந்து பார்க்கின்றேன். சந்திரிகாவை தவிர வேறு எவருமே ஒரு சரியான தீர்வை தருவதற்கு தயாராகவே இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் அவர்களை தரப்பண்ணுவதற்கான முழுமையான முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்போ தொடர்ந்து சிலர் கேட்கலாம், நீங்கள் இத்தனை வருஷமாக போராடி கொண்டிருக்கீங்கள், உங்களையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இந்த இஷ்யூ தமிழ் மக்களுடைய அந்த கோரிக்கைகள் உசிராக வைக்கப்பட்டிருக்கின்றன. உலக நாடுகள் பேசக்கூடியதாக, நாட்டுக்குள்ளே பேசக்கூடியதாக, எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை பற்றி சொல்லித்தான் கதைக்க பண்ணி நாங்கள் அப்போதே விட்டு அந்த சிறுநாயங்காலத்திலேயே விட்டு அது சிங்கள ஒன்லியன்னா என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை நாங்கள் உண்டாயிருப்போம் என்று சொல்லி இருந்திருந்தால் இந்த பிரச்சனை ஒன்றே இல்லாமல் போயிருக்கு. பிரச்சனை என்றதே இல்லாமல் போயிருக்கு. தமிழ் மக்கள், பெரும்பான்மையான தமிழ் மக்கள், அவர்கள் அபிவிருத்தியை விரும்புகின்றார்கள், தொழில் வேணும் என்றார்கள், அதெல்லாம் உண்மை. ஆனால் அவர்களுடைய அடிமனத்திலே ஒரு நியாயமான தீர்வு வேணும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக பல தடவைகள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த முறையும் கூறுவார்கள், நிச்சயமாக கூறுவார்கள். அவர்கள் கலைத்து விடவில்லை, நாங்கள் தான் கலைத்து விடுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் நிச்சயமாக, நாங்கள் என்று சொல்கிற பல கட்சிகள் அல்லது எங்களுக்கு எதிராக செயற்படுகின்றவர்கள் இதை ஒரு கருவியாக பாவிக்கின்றார்களே தவிர மக்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு டெவலப்மெண்ட் வேணும், அவர்களுக்கு வேலை வேணும். ஆனால் அவர்களுடைய அடிமனத்திலே முதன்மையாக இருப்பது தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள். அவர்கள் மானத்துடன் தங்களுடைய சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. காணும்